இன்றைக்கி நம்ம ஒயிட் பாஸ்தா ரெசிபி பண்ணோம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டர் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் வந்து நல்லா கலர் வந்து உங்களுக்கு மாறணும். மாறினதுக்கப்புறமா கார்லிக் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் கார்லிக். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கார்லிக்கும் இதே மாதிரி. கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து போட்டேன். அது கொஞ்சம் குட்டி தான். அதே அளவு போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு நிறைய வெங்காயம் வந்து போட வேணாம். அதுவும் நல்லா வந்து அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த கண்ணாடி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பாஸ்தா வந்து நீங்கள் சைட்லேயே பாயில் பண்ணிடுங்க. லைட்டாக வந்து ஆயிலும் சால்ட்டும் போட்டு பாயில் பண்ணிடுங்க. இந்த டயத்தில் வெங்காயம் நல்லா சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்ல க்ரீமியான மில்க் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பால் அப்படியே நல்லா சேர்ந்து எல்லாமே கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சீஸ் வேணாலும் இந்த டயத்தில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டைம் சீஸ் வந்து ஸ்லைஸாக கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு சீஸ் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பாஸ்தா ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைம் வந்து நல்லா சீஸையும் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் அப்படியே நல்லா கலந்து பிளெண்ட் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஷேப் தான் இருக்கணும்னு இல்லை, உங்கள்ட்ட என்ன பாஸ்தா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி போட்டேன். அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. 5 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணியே முடிச்சிடலாம். கஸ்தூரி மெட்டி இல்லை அப்படின்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி. ஒயிட் பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் நம்மள்ட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாஸ்தா வந்து இப்படி தான் டக் டக்குன்னு காலி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிஃப்ட்ஸு வந்து இந்த மாதிரி எல்லா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் லகரம் கிராஃப்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்பர் இருக்குது, அதுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.